கைஸ் வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டெல்லி தான் வந்திருக்கோம். ஸோ டெல்லி சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் போய் நம்ம சேனலில் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது. இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம போட போகிறோம், தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இந்தியா கேட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்தியா கேட் பார்த்திங்கன்னா 24/7 ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ இது டைமிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே கிடையாது. இந்த இந்தியா கேட் எப்படி வரணுன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இப்போ நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா 456 யூபி மற்றும் பிற ஊர்களுக்கு செல்லும் பஸ்கள் இங்கே வரும். இதோடைய புறப்படும் நேரம் பார்த்திங்கன்னா டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் கேட் 1ல் இருந்தோம் அல்லது கேட் 2ல் இருந்தோ இது புறப்படுது. எங்கே இறங்கணும் அப்படின்னா பரோடா ஹவுஸ், அதாவது இந்தியா கேட் அருகில் பரோடா ஹவுஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே இறங்கணும். இதோட டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும் இங்கே ரீச் ஆகிறதுக்கு. கட்டணம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பஸ் ரூபா 10 ரூபாலேருந்து 25 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே மெட்ரோவில் நீங்கள் வரீங்க அப்படின்னா மெட்ரோ ஸ்டேஷனில் எங்கே இருந்தாலும் எல்லோ லைன் பிடிச்சி வந்துடுங்க. எல்லோ லைனில் பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் டெல்லி மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்தீங்கன்னா அங்கேருந்து கூட ட்ரெயின் ஏறலாம், எல்லோ லைனுக்கு வந்துடுங்க. எங்கே இறங்கணும் அப்படின்னா சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லிட்டு இறங்குனீங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே உங்களுக்கு இந்த இடம் இருக்கும். நீங்கள் ஆட்டோலேயோ இல்லை நடந்து கூட நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் ஆகும். ஆக்சுவலாக கட்டணம் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் 20 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் ஆகும். இந்த இடத்துக்கு நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவும் ஃபாஸ்ட்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் இதுக்குரிய சிறந்த விருப்பம் பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின்லேருந்து இந்த செக்ரட்டரியேட் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயோ இல்லை ஆட்டோலேயோ நீங்கள் பயணம் பண்ணலாம். இது பெட்டராக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரீச் பண்ணலாம். ஏன்னா டெல்லியில் இருக்க டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் பஸ்ஸு நீங்கள் லோக்கல் டாக்ஸி கம்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரீச். இப்போ நம்ம இந்தியா கேட்டோட சுருக்கத்தை பற்றி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இந்திய வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுற விதமாக இந்த சின்னம் அமைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கால கட்டிடக்கலைகள் மற்றும் இந்திய இராணுவ வரலாற்றை எடுத்துக்கூறும் விதமாக இது அமைஞ்சிருக்கு. இந்தியா கேட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பார்வையாளர்களுக்கு முக்கியமான சுற்றுலா இடம் மட்டும் இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய தேசிய பெருமையின் அடையாளமாக கருதப்படுது கைஸ். இந்தியா கேட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் உலகப்போர் மற்றும் ஆப்கான் போரில் உயிரிழந்த இந்திய வீரர்களுக்காக கட்டப்பட்டது. இந்தியா கேட் பொறுத்த வரைக்கும் 1921 தொடங்கி 1931 கட்டி முடிக்கப்பட்டது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சார் எட்வின் லெட்டியன்ஸ் என்ற ஆங்கில கட்டிட கலைஞர் தான் வடிவமைச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 42 மீட்டர் சொல்லப்படுது. கைஸ் இந்த இந்தியா கேட்லேருந்து ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 74,000 வீரர்களோட பெயர் இதில் பொறிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நம்ம ஒத்து கவனித்தோம் அப்படின்னா அதில் நிறையா எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கதை நம்மளால் பார்க்க முடியும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இந்தியா கேட்டில் 74,187 வீரர்களோட பெயர்கள் இதில் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ், பிளான்டர்ஸ், மெசபடோமியா, பெர்ஷியா, கிழக்கு ஆப்பிரிக்கா, கல்லிபோலி மற்றும் 3வது ஆப்கான் போர் ஆகிய இடங்களில் போராடி உயர்ந்திருக்காங்க. இதனுடைய நுழைவு கட்டணம்ன்றது இலவசம்தான்.
இந்த இந்தியா கேட் 24 மணி நேரமும் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ நம்ம எப்போ வேணாலும் போகலாம் வரலாம். நம்ம வந்து அதை ரசிக்கலாம், அதை பார்த்து ரசிக்கலாம். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இது இரவு நேரங்களில் வந்து நம்ம இந்திய நாட்டு கொடியோடைய லைட்ஸ் அங்கே வந்து இருக்கும். பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக ரம்மியமாக இருக்குது. கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அவசியம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்காக நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். நிறையா ஸ்டேட்ஸ் போகிறோம், நிறையா இடத்த சுற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்காக நான் வந்து ஒரு சில பார்க்காத இடத்த கூட நான் வந்து இந்த வீடியோவில் நம்ம சேனல் மூலிமா காட்ட போகிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பயணி